மார்னிங் வாழ்க வளமுடன். டுடே லஞ்ச் குதிரைவாலி அரிசி ஊற வச்சுருக்கோம் சாப்பாடுக்கு. கத்திரிக்காய் கடைசலுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்ததை வந்து மசிச்சு வச்சுக்கிறோம். நல்லா தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம மசிச்சு வச்சுக்கிறலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துருக்கோம். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ சிறுசாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கோம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் புளி குழம்பு பேஸ் பண்ணி வரதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம். 2 நல்லா பொரிஞ்சு வரதும் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம குதிரைவாலியில் தான் இது பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் மில்லட்ஸில் வந்து இப்போது 1 வீக் ஃபாலோ பண்ணலான்ட்டு இது பண்ணியிருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாதம் வந்து ஒயிட் 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வைப்பேன். 1 டே சாதம் ஒயிட் ரைஸ் வைப்பேன். 1 டே வந்து மில்லட்ஸ் அதில் திணை கம்பு வரகு இதில் போயிடுவேன். சரி, ரெகுலராக அதை எடுத்துக்கிறாமல் மாற்றி மாற்றி சமைப்பேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளி கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கோம். வரகு திணை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் புளிக்குழம்பு காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு தான் நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் காரசாரமாக வைக்கணும்னு சொல்லி தான் கத்திரிக்காய் சப்ஜியை வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம். இதில் புளி ஊற வச்சதை வந்து கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மசால் பொடி நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது அது கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதி வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். வரகு இப்போ குதிரைவாலி அரிசிக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக ஆர்கானிக்காக நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். 1 ஸ்பூன் வந்து மசால் பொடியும் கொஞ்சம் தூளும் பண்ணியிருக்கேன். கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம இறக்கிடலாம். ஸோ கத்திரிக்காய் கடைசல் ரெடி. தென் பொரியலுக்கு வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு வதக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் கடைசல் ரெடி. நம்ம வந்து இறக்கிடலாம். மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். டேஸ்டான கத்திரிக்காய் கடைசல் வாழைத்தண்டு பொரியல் குதிரைவாலி சாதம் வாங்க. டுடே லஞ்ச் ஸ்பெஷல்.